உதாரணமாக, மூளைக்கு சென்றால் ஞாபக மறதியை உண்டாக்கும், இருதயத்திற்கு சென்றால் இருதய நோயை உண்டாக்கும், கண்ணுக்கு சென்றால் பார்வையை குருடாக்கும். இந்த நோயினுடைய பயங்கரமான ஒரு விடயமே இந்த தட்டை நாடாப்புழுக்களினால் உடம்பு முழுவதும் பாதிப்படைந்த பிறகுதான் நம்மால் அதை அறிய முடியும். ஆரம்பத்திலேயே அறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்க முடியாது. இதன் அறிகுறிகள் தென்படும் போது காலம் கடந்து போயிருக்கும். அந்நேரம் கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை. பன்றியை உண்பதால் ஏற்படும் இன்னுமொரு பயங்கரமான நோய்தான் ட்ரிச்சுரிஸ் எனப்படும் நோய். பொதுவாக இதை விப் வாம், சாட்டை புழு என்பார்கள். இந்த உலகிலுள்ள அநேகமான மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், பன்றி கறியை நன்றாக சூட்டில் சமைத்துவிட்டால் கிருமிகள், பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சமையலறையில் பயன்படுத்தும் இந்த நெருப்பின் வெப்பநிலையை வைத்து அந்த கிருமிகளை அழிக்கவே முடியாது. எனவே நீங்கள் எவ்வளவுதான் நன்றாக சமைத்தாலும் அந்த கிருமிகள் இறக்காது. இந்த பன்றியை உண்டு சாட்டை புழுக்களால் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து செய்யப்பட்ட ஆராய்ச்சியின்படி 100% நன்றாக உணவை சமைத்தவர்கள்தான். அது மட்டுமல்ல, பன்றியுடைய இறைச்சியை நீங்கள் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஆடு, மாடு போன்றவற்றின் இறைச்சிகள் போன்றிருக்காது. இதில் அதிகமான கொழுப்பு மடிப்புகள் இருப்பதை காணலாம். இந்த அளவுக்கதிகமான கொழுப்பு உடலில் சேர்க்கப்படும் போது உயர்ந்த இரத்த அழுத்தம், இருதய நோய்கள், இன்னும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும். அதனால்தான் இந்த பன்றியை உண்ணக்கூடிய மேற்குலக நாடுகளில் 50%க்கும் அதிகமானவர்கள் உயர்ந்த இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு தான் இறைவன் அன்றே கூறிவிட்டான். அது மட்டுமல்ல, பன்றியானது உலகத்திலேயே அசுத்தமான மிருகங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. பன்றியானது அதிகமாக சேறு போன்ற இடங்களிலேயே காணப்படும். இன்னும் அதிலுள்ளவைகளையே உண்ணும். அது மட்டுமல்ல, பன்றி தன்னுடைய மலத்தையே உண்ணக்கூடியவை. இன்னும் அதன் ஜோடியுடன் உடலுறவு கொள்ளும் போது ஏனைய பன்றிகளை அழைத்து வந்து அதை பார்க்கவும் வைக்கும். சாதாரணமாகவே பன்றி என்பது அசுத்தமான ஒரு மிருகம்தான். நண்பர்களே, இதை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் எதை உண்ணுகின்றீர்களோ அதுதான் நீங்கள். உளவியல் கூறுகின்றது, தாய்ப்பாலை தாயிடமிருந்து நேரடியாக அருந்தும் குழந்தைக்கும் பால்மாக்களை போத்தல்களில் அருந்தும் குழந்தைக்கும் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. பால் மாக்களை அருந்தும் குழந்தைகளை விட தாய்ப்பாலை அருந்தும் குழந்தைகள் தாய்க்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். தாய்ப்பாலின் மூலம் அதிகமான நோய்கள் எதிர்ப்பு சக்திகளையும் பெற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, தாய்ப்பாலை நேரடியாக அருந்திய குழந்தைகள் சமூகத்தில் அதிக சமூக நாட்டமுடைய குழந்தைகளாக இருப்பார்கள். சமூகத்தில் தொடர்பாடல் செய்யக்கூடிய